கலை அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம இந்த 2025ஆம் வருடத்துல ஜனவரி மாதத்துக்கான ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்துட்டு வர்றோம். அதுல அடுத்து பார்க்க போற ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா விருச்சக ராசி. அதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விருச்சக ராசி நேயர்களே, உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதியான சனியானவர் ஆட்சியாகி 4ஆம் இடத்துல இருக்கிறார். அவருடன் 12ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் சேர்ந்து 4ஆம் இடத்துல இருக்கிறார். இதனால பழைய வண்டி வாகனங்கள் அல்லது பழைய சொத்துக்கள், அதாவது பழைய வீடுகள் வாங்குவதற்கான யோகம் என்பது உங்களுக்கு இருக்கின்றது. இதன் மூலம் உங்களுக்கு விரைய செலவுகள் ஏற்படும். தற்போது நீங்கள் அர்த்தாஷ்டம சனியின் பிடியில் இருப்பதால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அதோடு 12ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடத்து அதிபதியோட இருக்கிறதுனால உங்களுக்கு பூர்வீக சொத்தில் ஏதாவது பராமரிப்பு பணிகள் அல்லது வேறு ஏதாவது செலவுகள் என்பது வைக்கும். சனி மற்றும் சுக்கிரன் சேர்க்கை 4ல் இருப்பதனால பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு என்பது உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் வக்ரமாகி இருப்பதால் உங்களுக்கு வம்பு வழக்குகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் வேலை பார்க்கும் இடங்களில் மேலதிகாரிகளிடம் அனுசரித்து செல்வது நல்லது. இல்லை என்றால் மனக்கசப்புகள் ஏற்படலாம். குருவானவர் உங்களுடைய ராசியையும் 11ஆம் இடத்தையும் 7 மற்றும் 5ஆம் பார்வையாக பார்க்கிறார். அதோடு 11வது இடத்து அதிபதியான புதனானவர் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் இருக்கிறார். இதனால 2ஆம் திருமணத்தை நோக்கி எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு 2ஆம் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது. ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய 11ஆம் இடத்து அதிபதியான புதனானவர் 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதே நேரம் 2ஆம் இடத்து அதிபதி பாத்தீங்கன்னா ஆட்சியாகி 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. இதனால படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா நல்லா சூப்பரா படிப்பாங்க. அதனால எந்த குறை இருக்காது. அவ்வப்போது பாத்தீங்கன்னா சின்ன சின்ன தடங்கல்கள் அப்படிங்கிறது இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டா போதும். சனியினுடைய 3ஆம் பார்வையானது 6ஆம் இடத்துல விழுவுறதுனால வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய பகைவர்களால சின்ன சின்ன தொந்தரவுகள் என்பது உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் வக்ரமாகி மாதத்தினுடைய கடைசி 2 வாரங்கள்ல இருப்பதனால உங்களுடைய பகைவர்களால நீங்க தாக்கப்படலாம். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ரத்த காயங்களும் ஏற்படலாம். ஆகையால் கவனமாக இருப்பது நல்லது. சனி மற்றும் சுக்கிரனுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல விழுகுது. இதனால செய்கின்ற தொழில்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு விரைய செலவுகள் என்பது நிறைய இருக்கும். அதாவது வரவுக்கு மீறிய செலவுகள் என்பது இருக்கும். ஆகையால் செலவுகளை சுருக்கி செய்வது நல்லது. சுக்கிரனானவர் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிம்மதியான உறக்கம் என்பது உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால வேற்றினத்தவரை காதலிக்கும் வாய்ப்பு என்பது உங்களுக்கு கிடைக்கும். மாதத்தினுடைய கடைசியில 11ஆம் இடத்து அதிபதியானவர் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால செய்கின்ற காரியங்களில் உங்களுக்கு வெற்றி என்பது மாதத்தினுடைய கடைசி வாரங்களில் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதியான குருவானவர் வக்ரமாகி ராசிக்கு 7ல இருக்கிறார். இதனால புத்திர பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு தற்போது சாதகமான சூழ்நிலை என்பது இல்லை. உங்களுடைய ராசிக்கு 7 மற்றும் 12ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய மனைவி உங்களுடைய பேச்சுக்கு ஏற்றவாறு நடப்பார்கள். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.